சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தாரையா. கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தாரையா. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க கல்லு சரி எம்கேஆர் வந்தேனங்க. முடிக்க வைக்க எம்கேஆர் வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி பாடி புது பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாது கமான் விஜய். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம உழவு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் நாடக கலையே நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. 45,000 சரியா போச்சுங்கய்யா. உண்மையிலே என் தம்பிகள்கிட்டதே மரியாதையை கத்துக்கிறேன். இப்படி எவனாவது பொழந்து கொடுப்பானடா ஆரம்பத்தில் எந்திரிங்கப்பா. டேய் எந்திரிங்க தம்பி. டே எந்திரி. மண்டை வெட்டே ஜெர்லியடா முண்டையெல்லாம். வணக்கம் ப்ரோ, ஹரிகரன் ப்ரோ. உண்மையிலே திறமைக்கு பரிசு, வாழ்த்துக்கள் தம்பி. நீ பெரிய ஆளா வரணும். இங்க வாவே, ஒரு கைதட்டு கொடுங்க. எதுக்கு வந்த? எதுக்கு வந்தியா? நீங்க படிச்சு என்னவா போறீங்க? முண்டை படிச்சு என்ன போறேன்னா காலேஜ் ஆம்படா. அவன் நம்மள நக்கல் பண்றேன். டேய் ஹரிகரன், படிச்சு பெரிய ஆளா வந்து இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, உலகத்துல கஷ்டப்படுற ஏழைவாளைக்கு உதவி செய்யணும். ஓகே சார். சட்டி வரல, அதான் சட்டி வரல. அவனுக்கு எதுக்கு சட்டி? அவன் பாவம் போட்டுக்கான வச்சிருப்பான் பாக்கோல கட்ட மாதிரி. கூப்பிட்டா ஜாமி வருமா? அம்பலாரம்பட்டியில் இருக்கக்கூடிய சொந்தாயி அம்மன் வருமா? அங்க கருப்பே வருவானா? பாண்டிமுனி அல்லோ 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 கோச் சார் அல்லோ அல்லோ அல்லோ. அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள துணாம்பலகரம் பட்டியில கட்டி காத்த ஜாமி வீரம் குறையாது. இந்த ஜாமி சொன்ன சொல்லும் மாறாது. நாட்டுல சொல்வாக்கு தப்பாது. இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. நாடு மலையாள நாடு கர்ப்ப. அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பனை உன்னைய கொண்டாட முடியாதடா. ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலை நாட்டு தண்ணியில கர்ப்ப. இறங்கி வாடா. அழகு மலை காடு எங்க பருப்பே படுத்திருப்பது அருவி மல சோங்கடா. கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா கர்ப்ப. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலஜமே. இந்த பிள்ளைகளை காப்பாத்துறது உண்மையானா எங்க அத்தா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க தங்கச்சி இறங்கி நாவுல கொலவ ஓட்டா அண்ணன் கருப்பனு என் வெள்ள குதிரை ஏறி என் சாட்டையை கை பிடித்து என் வீரமுறையாத ஐயனாரு கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில நீ மகுடி ஒட்டி விளையாடு எந்திரி கர்ப்ப. சொன்ன சொல்லு மாறாதே. சொன்ன சொல்லு மாறாது. அம்பலகார பட்டி கிழவைங்க ஆண்டலாமி
செய்யறாரு எங்க ஐயனாரும் கருப்பனும் ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலட வராடே ஐயனார் கருப்பரும் அஞ்சு ஜட பரஜி வரட்ட அஞ்சு ஜட பரஜி வர ஏத்தி தகர பொண்டாக்கி ஏத்தி தகர பொண்டாக்கி அருவா புடியருவா ஆர்ப்பரிக்க மிச்சாருவா அருவா புடி எருவா ஆள் பறிக்கும் பிச்சருவா அருவா புடியருவா எங்க கருப்பே ஆர்ப்பரிக்க நார வரக்காத 48 மடையாண்ட கருப்பா இறங்கி வாடா சித்திர மாஜத்தில தேரோடும் மதுரையில சித்திர 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 மாசத்திலே தேரோடும் மதுரையில சித்திர மாஜத்தில தேரோடும் மதுரையில எங்க கிளவே திரியாடுற நடையில ஒத்த காலு அவனுக்கு ஜப்பானியா பாணியா ஒரு காலு அவனுக்கு நொண்டி பய ஒரு காலு அவனுக்கு நொண்டி குழியாய் மேலமட கம்மாயா இளவர கம்மாயாய் மேலமட கம்மாயா இளவர கம்மாயாய் எங்க பாண்டி முனி படுத்திருப்பது கலங்கரியா பாண்டியே இறங்கி வாயா முனியா எந்த மட உனக்கு உகந்த மட பாண்டியே இந்த மட உனக்கு இங்கே வசந்த மட எந்த மட பாண்டிக்கு உகந்த மட இந்த மட இன்னைக்கு சுருட்டு மட ஏன் அடிக்குதுடா அடிக்கிறியா ரோஜாக்கார பாண்டி முனி ரோசக்கார எங்க பாண்டி முனி அந்த ரோசக்கார எங்க பாண்டி முனி அண்ணே அண்ணே கலிஜரி கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க. எனக்கு அவதி வந்து அண்ணே முனி இருக்க பாண்டிய தவக்கையில விளையாட வைப்பான் கலிஜரி கம்மாயட்டா என் கிழட்டு பயலுக்கு கலிஜரி கம்மாயா கல்லிச்சேரி கம்மாயா கலிஜரி கம்மாயா உடம்பறந்தான் பஞ்சு மத்த பஞ்சு மெத்த பஞ்சு மெத்த பஞ்சு மெத்த தங்கச்சி நான் வாடா மதுரை போய் வாரேன் தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நானும் வாங்கி வரேன் தங்கச்சி காளியத்தாவுக்கு நான் இங்கே மானாமதுரை போய் வானே கழுத்துக்கு கருகமணி மானாமதுரை போய் வாரே கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு சேல அண்ணே கூறப்பட்டு சேல அண்ணே பொழுது இருட்டுதடா கள்ளிச்சரி உடம்பரம் அலறுதடா அழகிறடா பொழுது இருட்டுதடா கள்ளிச்சரி உடம்பரம் அலறுதடா ஒரு தரண்டிருச்சு உள்ள அம்பலகாரம் பற்றி ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா போய் நம்ம
தானே ஏ மாமா என் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தன்னானே நானே தானே நன்னானே பொழுதானே நானே தானே நன்னே நன்னானே. கருப்பு காளிமுனி ஐயா கூட வாங்க போ பொன்னாட பார்த்த வாங்க 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 தம்பி. இந்த போட்டா எங்கனையே பார்த்துருக்கேனடா. எம்கேஆர் தனி ஒருவன் ஸ்டூடியோ துவரங்குறிச்சி. என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேமரா வேல்ராஜ் கிருச்சி. உள்ள நம்ம வீட்டில் போய் வச்சுட்டு போ. 3ஆம் நம்பர் வீடு நம்ம வீடு. ஒரு லேடிஸ் படுத்து கிடப்பா நல்ல செனப்பரிச்சாலி மாதிரி. அவள் தான் டான்ஸ். டேய் நீ போய் எதுவும் பிணைஞ்சிடக்கூடாது, வச்சுட்டு போயிட்டே என்னப்பா. ஆமாப்பா. இங்கே 6 மணி சொல்லிருக்க அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, என்றைக்குமே மேடையிலே வெள்ளச்சட்டை கசங்காத ஒரே ஆள்னா என் தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். இங்கே மிருதங்கள் கொண்டிருக்க அன்பு தம்பி எங்களது தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஏன் மாமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க, பெரிய ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி அடிக்கக்கூடாது. இரவனவர் அடித்தா நல்லாவும் வரும்வாங்க. பலவாத்தியோடு இருக்கும் ட்ரிபிள் மன்னன் அன்பு மாமா KR ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை சகோதரர் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு, உலக புகழ் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அண்ணே இந்த யூடியூப்புக்கு தம்பிகளுக்கு கொடுங்கண்ணே. ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. துண்டு இல்லையா? இல்லாட்ட பரவாயில்ல, பழைய துண்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சித்த போ, சட்டியை கூட கழட்டி கொடு. மூஞ்சி தொடச்சா கண்டாலி மைங்களுக்கு பருவு வராது. தம்பி அங்கிட்டு போப்பா, அங்கிட்டு போய் உட்காரு. என்ன உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் இருப்பா. நீ வாட்டு ஆளாளுக்கு ஏறினா நாடகத்தை கருத்து போடாதீங்க. பூரா என் தம்பிகள் தான் எங்களுக்கு பொன்னாடி. அண்ணே உனக்கு போடல ஐயா. அந்த நாடக அமைப்பாளர் சித்தப்பு, நாடக அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் கே நல்லிச்சாமி ராஜநடிகர் மகன் என் செல்வம், கைலம்பட்டி மேலவளவு கிராமம். அண்ணே வானே செல்வன் எனக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறார். வருங்காலத்தில் எம்எல்ஏ நெல் நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளோதான். நாடக அமைப்பாளர் எங்கள் அண்ணன் என் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்த. மைச்செட்டு போட்டியலா போ. ஒலி ஒலி அமைப்பு நீங்க சொல்லுங்க அண்ணே. ஐயா ஐயா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பழனியப்பன் அவர்களுக்கு, நண்பன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. உண்மையிலே ஒரு கிராமத்தினுடைய என்னடா அங்கிட்டு கேட்குது, நல்லாத்தையா இருந்துச்சு, நோண்டி விட்டேன். அவுட்ரு போகுது தம்பி, இன்னர் வைங்க. ஐயா லேப்டாப்பில் பிட்டு படம் பார்க்குறாயா? என்ன உங்கள் லேபர் சரியில்லையே. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக அனிதனமும் நான் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அம்பலாராம்பட்டி அனைத்து உறவுகளுக்கும் பாதந்தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எந்த ஒரு மேடைகளையும் நான் துண்டு வாங்குவது எனக்காக அல்ல, வெளியூர்லேருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் ஒருவன் அந்த மரியாதையை பெற்றுக்கொண்டேன். வெளியூரில் என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஒரு கிராமத்திலே எத்தனை நீங்கள் நிகழ்ச்சி வைச்சாலும் பெருசு கிடையாது. நீங்கள் மட்டும் பார்ப்பது பெரிதல்ல, வெளியூர்லேருந்து அத்தனை கிராமத்தார்கள் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்வது தான் இந்த கிராமத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் என்று எம்கேஆர் சொல்கிறேன். கைதட்டலாம். எங்களை தகப்பன் சாணத்திலிருந்து எங்களை வாழ்க்கையிலே வழிகாட்டி அண்ணன் சொல்கிறத கேளுங்கடா கேளுங்களா என்று கண்ணீர் வடித்து சொன்னாலும் அதை கேட்காமல் ஒரு சில தம்பிகள்லாம் தெரிகிறார்கள். அண்ணன் என்பவன் அண்ணன் அல்ல, நமக்கு மற்றொரு தகப்பன். முதலில் எங்கள் அண்ணங்களுக்கெல்லாம் முதல் வணக்கம், என் தம்பிகளுக்கெல்லாம் இரண்டாவது வணக்கம். நம்மளை அத்தனை பேர்த்தையும் உருவாக்கி உலகத்திலே அறிவான பிள்ளைகளாக வளர்த்த என் தாய்மார்களுக்கு வணங்குகிறேன் எம்கேஆர்.
இடம் பத்தாத இடம். ஆனால் பத்தாத இடத்துல தான் இங்கே அன்புகள் நிறைந்திருக்கிறது. இதில் சில பேர் குட்டையாக இருக்க ஆள்லாம் கடைசி வரைக்கும் இன்னொருத்தையும் முதுவை பார்த்துட்டு தான் போவேன். உண்மை தானே? உண்மையிலே நாடகம் ஒரு சிறப்பான நாடகம், வள்ளிதிரும நாடகம். அந்த வள்ளிதிரும நாடகத்தை சிறந்த ஒரு நடிகர்களே இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா நடிகருமே திறமையுடைய உள்ளவர்கள் தான். திறமைக்குத்தான் உலகத்திலே பரிசை தவிர இவ்வுலகத்திலே யாரும் பெரியாள் அல்ல. அப்படி உலகத்திலே ஒரு பெரியாள் என்று சொன்னால் பெத்த தாயை தவிர யாருமே பெரியாள் அல்ல உலகத்தில். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே படித்து அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வந்து ஒரு காலத்திலே பெரிய அதிகாரம் இருக்கும்போது உங்களுக்காக ஒரு உதவியை நாடி இந்த எம்கேஆர் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறேன் என் தம்பிகள் எல்லாம். அதே மாதிரி தாய்மார்களை பத்திக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆத்தா, எந்த ஊரில் நீங்கள் கும்மி ஓட்டினாலும் உங்கள் சாமியோட வரலாறை சொல்லி கும்பி ஓட்டணும். யாருக்குமே தெரியலை. எங்கள் அப்பத்தா காலத்தோட முடிஞ்சு. இப்போ கும்மி பாட்டை பாரு, சில்லுங்க சில்லுங்க வராலாம். அந்த பாட்டை கூட ஏற்றுக்கிறேன். இன்னொரு பாட்டு போட்டிருக்காங்க பாரு, கிளம்பிட்டாலா ஆத்தா கிளம்பிட்டாலா கிழக்க வாத்த ஜன்னதியை விட்டு. இலை ஆத்தா ஊருக்குள்ளே இருந்துட்டாலா உட்காந்துட்டாலான் தான் பாட்டு இருக்கணும். கிளம்பிட்டானா ஊரை விட்டு ஆத்தா கிளம்பிட்டு நீங்கள் எல்லாம் சூம்பிட்டு தெரிய போறீங்களா? உலகத்திலே தெய்வத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. 21 வருஷமா நாடக உலகத்திலே தனி ஒரு மனிதனாக போராடி கொண்டிருக்கிறான் அந்த எம்கேஆர். என்னுடைய சாமி இல்லை என்றால் நான் இல்லை. என் கள்ளிச்சேரி காளிமுனி வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. யாருக்கு போறாமல் இல்லை? இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பிட்டு கேட்குறேன், உங்களுக்கு யாரும் போறாமல் இல்லை, உங்களுக்கு யாரும் துரோகம் செய்யலைன்னு கை தூக்குங்க வைப்போம். கிடையாது. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே கொஞ்ச நாள் நீ நல்லா வாழ்ந்தா உனக்கு துறையாக மாறி விடுவான். இந்த உலகத்தில் ஒன்று சொல்கிறேன் எல்லாத்துக்கும், அவர் செய்வார் இவர் பார்த்துக்குருவார்னு இருந்தேன்னா உன் குடும்பம் பட்னியாக கிடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதே, உன் திறமையிலே நம்பிக்கை வை. எந்த விமர்சனத்தையும் திரும்பி பார்க்காத, போய்கிட்டே இரு. வெற்றி உனக்கு வீரத்தமிழா, வாழ்த்துக்கள் என்று எம்கேஆர் சொல்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் என் தம்பிகள்லாம் இங்கே நிற்கிறாங்க. என் தம்பியை மண்டையை பாரு, பூரா நரைச்சிருக்கேன், அப்படியே தான் இருப்பாங்க. இருக்கட்டும்னே, நரைச்சா தானே பேசணும்ன்றேன். ஆனால் அதிக டை அடிக்கிறது வயசான ஆளுகதேன். வயசான ஆள் டை அடித்து 2ஆம் தரம் டொங்காச்சு போட போறியாப்பா? அன்னைக்கு பார்க்குறேன் 65 வயசு கிழவன் சலூனில் உட்காந்துட்டு ஒரு மசு தெரியக்கூடாது, பூரா கருன்னு அடின்னு சலூனுக்காரரு மண்டி ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, கருப்பு பெயிண்டை தடவிக்கிட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எத்தனை கருப்பு மையை தடவி உன் நரைச்ச முடியை மாற்றலாம், உன் ஆயிலையும் வயசையும் எவனாலும் மாற்ற முடியாது என்பதை எம்கேஆர் தெரியும். வர வர மீட்டிங் மாதிரி ஆகி போச்சு. இந்த கிளம்பிட்டாங்கல்ல, ஆமாம், இதே டொங்காசு கப்ளிங்க தான் உட்காந்துருப்பேன். கருத்துக்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன். ஏன் சொல்கிறேன், இந்த வாரு தின்னிப்பயமே எனக்கு மட்டும் குறா. இங்கே வாவே, நீ வாவே, இங்கே வா. மாடு புடி மாடு. முதல்ல என் நாடகத்தில் சின்ன பையன் உட்காந்துட்டா ஆயின்ட்டுவேன் நோத்தான்ட்டேன் கொம்மான்ட்டுவேன். இப்போ வரமாட்டாங்க. நம்ம உட்காந்தோம்னா இவன் எப்படியும் கூப்பிடுவேன். இந்த கிரக மசருக்கு நம்ம கடைசியாக உட்காந்துக்கிறோம் முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு மாணவ செல்வத்தை ஏன் மேடையில் கூப்பிடுகிறேன் என்றால் அவனுடைய அறிவை சோதிப்பதற்காகத்தான், தவிர அவனை அசிங்கப்படுத்துவதற்காக இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கவலை, என்றாவது ஒரு நாள் இந்த தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை அடைப்பாங்களா? அதானத்தா? அப்படி டாஸ்மாக் கடை விரைவில் அடைக்கப்படும். ஆனால் உன் கணவர் உன் கேசடுப்பிலே சாராயம் காய்ச்சி விடுவார். அப்புறம் நீயும் சேர்ந்து அடிச்சுட்டு அவன் நோத்தாண்டுவேன், நீ உம்மாண்டணும். எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இந்த தீய பழக்கத்தை ஒழிக்க முடியாது. எம்கேஆர் மேடையில் சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தமிழன் நினைத்தால் உங்களால் ஒழிக்க முடியும். மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த தீய பழக்கத்தை மறந்து நல்ல மனிதனா வாழ முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நானும் பயங்கரமான குடியாரன். இதே தும்பப்பட்டிக்கு நான் வந்து, இந்த ஊருக்கு பேர் என்ன? ஆமா, அம்பலாரம்பட்டிக்கு வந்திருக்கேன்ல, இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கு முன்னே? 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனா. அப்போ வரும்போது என்னை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை என்னை மாச்சிருக்க மாட்டேன், காரி துப்பியிருப்பேன். ஒரு கோட்டரை குடிக்காமல் வெளியே வரமாட்டேன்.
உலகத்திலே மிகப்பெரிய குடியாரன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆர் மிகப்பெரிய ஒரு குடியாரனை இருந்து திருந்தினவன் தான் நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய அண்ணன் தம்பிகளை யாருமே படக்கூடாது. அதே மாதிரி அதை வேணாம், தீய பழக்கத்தை வேணாம், அதுக்கு கள்ள மிட்டாய் வாங்கி தின்னு லவ்வரோட மணிக்கணக்காக பேசு. இந்த மண்டபட்டை பாருமே, பெத்த உள்ள மசுரை வெட்டிட்டு மேலூர்லேருந்து வர்றேன், பெத்ததாய்க்கு அடையாளம் தெரில. அவங்க அம்மா கேட்குது, அப்பா இந்திக்காரனா வீட்டை விட்டு வெளியே விடான்னு. அன்றைய காலத்திலே நான் வெட்டியிருக்கேன் பாரு முடிவெட்டு, இதுதான் ஆரம்ப காலத்தில் வெட்டு. இந்த வெட்டுக்கு பேரு செம்புரியாட்டு வெட்டு. ஒரு கிராமத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதும் ஒரு விழா நடத்தக்கூடிய வழி யாருக்கு தெரியுமன்னா, ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இனிமேல் என் தம்பிகள் எல்லாம் அடுத்து பெரியவங்க நீங்க தான் தம்பி, தம்பி இங்க கவனிக்க தம்பி, ஓகே மயிரெல்லாம் சொல்லக்கூடாது, அகராஜ பேசுறாங்கடா. உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், சாதிக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக பல முறை சிறைக்கு சென்று 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார். 18 சித்தர்ல ஒரு சித்தரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்க ஐயா பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா. இவளை கத்துறாங்கல்ல, கூப்பிட்டு கேட்டா ஒரு மசுரும் தெரியாது. ஐயாவுடைய வழிகளையும் கொள்கைகளையும் நீங்க பின்பற்றிக்கீங்களா எனக்கு தெரியாது. அனுதினமும் பின்பற்றி அதில் பயனடைந்தவன் இந்த கோமாளி எம்கேஆர். அவர் தான் சொன்னார், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பசித்தோருக்கு உணவு கொடுத்து வாழ வேண்டும், முக்குளத்தூர் சமுதாயம் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும், மாற்று சமுதாய மக்களுக்குத்தான் எங்க ஐயா 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்த ஒரு உத்தமர் சித்தர் உணா முத்துராமலிங்க தேவர். இந்த உண்மை யாருக்கு தெரியும்? வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு. தம்பி உட்காரு, ஐயாவோட பாட்டை பாட போறேன். எக்கோ ஹலோ 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 என்ன வச்சு சார் ஹலோ 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 தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல பந்துதித்த தங்க நிறம் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல பந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். இப்புவியில் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா வந்துதித்த தங்க நிறம் சாதி மதம் பாராமல் பசும்பணி வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் தூணா அம்பலரம்பட்டி கல்லர் மகே வணங்குகின்ற சாமி ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க
நிறம் தேவரையா வணங்குகின்ற சாமி ரதம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம் தேவரையா கும்பிடுகின்ற சாமி ரதம். ஹலோ ஹலோ இன்னர் வைங்க ப்ரோ. இந்த ஹலோ தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அதுவும் தேவரையா போதுதானுங்க. ஆமண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க. நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க. இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையன தேவரையா பேசியரிச்சார் அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மீறிச்சார். தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டத்தானையா. விடுதலைக்கு பின்ன இப்பத்தான் சிலர் வேஷம் போட்டு அழகிறாங்கயா. தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. முன்னோர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ உள்ளவங்க படலை. இந்த சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் நாம் பிறந்த தமிழ்நாட்டிலே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். முப்பாட்டங்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் கால் தூசி பெற மாட்டோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். உண்மைதானப்பா? ஒளி ஒளி அமைக்கக்கூடிய என் தம்பி கூட ஆக சிறந்த ஒரு படைப்பாளி. இந்த வயதிலே ஏதாவது லேப்டாப்பை வைத்து ஏதாவது வேலை செய்திருக்கலாம். ஆனால் மைசெட்டு போடுகிறானே, வாழ்த்துக்களை என் தம்பி. கல்யாணம் ஆகலையில் இதை மட்டும் கடைசி வரைக்கும் தெரியக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் உயர. ஆரம்ப காலத்திலே மைசெட்டு போட்டால் பொண்ணு கிடையாதான். இன்னைக்கு மைசெட்டு போடுற ஆள் தாண்டா ஆக சிறந்த ஒரு படைப்பாளி, அறிவாளி. வாழ்த்துக்கள் என் தம்பியா. ஏதோ உங்கள் மனசை புண்படாமல் பேசினேன். பொழுதன்னைக்கு மைசெட்டு போடக்கூடாது. கிஜா 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 லாங் என்ன கடத்திலும் பொண்ணலாம் கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டி சேகரம் துண்ணா அம்பலவாரம்பட்டி கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சொந்தாயி அம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் முதல்ல சாமி ஆடுவதில் அருள் வேண்டும். முதல்ல நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க தம்பி. எதிர்த்து பேசக்கூடாது, பேசாமல் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே முத்துராமலிங்க தேவரையா மாலி உங்கள் முகத்தை பார்க்குறேன் தம்பி. அருமையாக இருக்கும். நம்ம தம்பிகள் இப்படி இருந்தால் எதிர்த்து என்கிட்ட பேசவே கூடாது தம்பி. அருமையாக இருங்க. உங்கள் காலை கூட தொட்டு கும்பிட்றேன் அண்ணே. ப்ளீஸ் அமைதியாக இருக்கண்ணே. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியில் காய்வின்னு சொல்லுவியே, வெளியூருக்காரங்க நாளைக்கு நம்ம ஊரை பேசிடக்கூடாது. இந்த ஊருக்கு நாடகம் பார்க்க போனால் அந்த உள்ளூர் பயிலே நாடகத்தை கற்றுக்கிட்டாங்கடான்னு. ஆமாம், நல்லா இருப்பியா அண்ணன் காலில் விழுகவா தம்பி. ரொம்ப ஏன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காக என்னையை நம்பி அத்தனை ஜீவன் இருக்கு. நான் எனக்காக போராடவில்லை, எனக்காக நாடகம் ஆடவில்லை. என்னை நம்பி ஏதோ அண்ணனை பற்றியா ஒரு 10-20 பேர்த்துக்கு டெய்லி கஞ்சி ஊற்றுறேன். நீங்கள் 10-20 பேர்த்துக்கு நீங்கள் கஞ்சி ஊற்ற வேணாம். இந்த உலகத்தில் பெத்ததாயுத அப்பனை மட்டும் கண்கலங்காமல் பார்த்துக்குங்கய்யா, அது போதும். இன்னைக்கு ஏத்தா உங்கள் பிள்ளைய ஊரா நீங்கள் சொல்கிறத கேட்குதாத்தா? கேட்கல. அவ்வளோதான். விதி விதி யார் கேட்குறா? பெத்ததாயுத அப்பன் சொல்கிறதே எந்த பயலும் கேட்கறதில்ல. இதே காதலிக்கிற லவ்வர் சொல்லட்டும்,
காலி இங்கிருந்து முண்டமா கூட மேலூர் நடந்து போயிட்டு வருவேன். காதல் உலகம். காதல் படுத்துற பாடு கிடையாது. பூரா முண்டை காமத்துல திடுறேன். பிள்ளைகளை கெடுப்பது யார் என்றால் பெத்த தாய் தகப்பத்தான். பிள்ளையை கெடுப்பதற்கு பிள்ளையார் சொல்லி என்று எம்கேஆர் சொல்றேன். உண்மைதான். நீங்க என்ன பண்றீங்க? மயன் பெரிய கலெக்டர் படிச்சது மாதிரி இவங்க 10வது ஆனவனே கேட்பேன், 10 படிக்கிறேன் அம்மா. என்னடா சாமி, அப்பாட்ட சொல்லி செல்லு வாங்கி கொடு, இல்லைன்னா 11 போக மாட்டேன். போகாட்ட முட்டை எருமாடு மேயி. உடனே இவங்க ஆத்தா சொல்லுங்க, இப்போ வீட்டுக்கார கூப்பிட்டு, ஏ லூசு, அவன் மூத்தவன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், ஒரு செல்லு வாங்கி கொடுங்க. எருடி முண்டை, செல்லு வாங்கி கொடுக்கலன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு பிள்ளையை தூக்கிட்டு போயிருவேன், பண்ணி நக்கீரி தெரியணும்ன்றது. ஆனால் அந்த செல்போன் என் தம்பிகள் எல்லாம் படிப்புக்காக பயன்படுத்தினால் உங்கள் பாதத்தை நான் வணங்குறேன் அண்ணே. ஆனால் நீங்கள் அதற்கு பயன்படுத்தவில்லை. இன்ஸ்டான்னு ஒன்று ஓப்பன் பண்ணேன், அதில் பார்த்தா முண்டமாக வர்றேன். கண்டாளி முண்டை, கிழட்டு முண்டை நைட்டியை போட்டு ஆடுறாளாடா, அடடா அல்வா துண்டு அந்த கிளவி போன் அடிக்குது. ஆய் காய்ஸ், என்னை நீங்கள் லவ் பண்ணோம்னா இன்ஸ்டா மையத்துக்குள்ளே வாங்க. காலம் மாறிவிட்டது, காலம் மாறிவிட்டது. இதில் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தனே பெத்த தாய், நான் அம்மா சீரியல் பார்க்குறேன், மயன் 10 படிக்கிறேன், அவன்கிட்ட போய் செல்ல கொடுத்து மொட்டை மாடியில் போய் நீ படம் பார்த்து விளையாடு. இந்த 10 படிக்கிற முண்டை பையன் மேலே போய் படம் பார்க்குறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் மடார்னு தள்ளி விட்டுருச்சு, அப்புறம் அவங்க அப்பத்தாவுக்கு அத்தை தண்டி போச்சு. இந்த மேல இருந்து ஒருத்தர் லெட்டரேட் அடிக்கிறேன் பாரு, அப்ப ஆக சிறந்த அறிவாளி அவன். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குண்டு. இங்கே கருத்துகள் சொல்லும் போது என் தம்பிகளுக்கெல்லாம் எரிச்ச மசராகத்தான் இருக்கும். அவங்க பூரா இப்ப மனசுல என்ன நினைப்பாங்க, பத்தியலாயா அது ஒன்றுமில்லை, இந்நேரத்தில் லவர் போன் அடிக்குது அவனுக்கு. டேய் எனக்கு தெரியாதடா. ஏலே யாராவது சத்தியம் பண்ண சொல்லி 11:30 12 மணிக்கு எங்க அம்மா தான் சாப்பிட்டியான்னு கேட்கும் சத்தியம் பண்றான். பெத்த தாய் தகப்பன் போன் அடிப்பாக மேலூர் நிற்பாரு. டேய் வரும்போது ஆட்டுக்கு தவிடலடா வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு வர அப்பா, வேலை மசுரை பாருப்பா, பச்சை தண்ணி வைப்பா, என்ன மயிராடு வளர்க்குற வச்சிருவேன். இதே லவ்வர் போன் அடிக்கேன், ஏய் விமல் உடனேவே என்னடா சுமிதா எங்கே இருக்க, நான் மதுரை பெரியார் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு பெட்ரோல் இல்லைடா, இந்த பெட்ரோல் டேங்கை தூக்கிட்டு வரேன். யார் லவருக்கு அக்கப்பொருப்படுத்துறாங்களே. இதெல்லாம் சிந்திக்கணும். ஒவ்வொரு தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இனிமேலும் உங்கள் கணவனை நீங்கள் திருத்த முடியாது. குடித்து விட்டு உங்கள் கணவர் வர்றாரா, நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மேடம், நல்லா கவனிங்க மேடம். வீட்டுக்காரு தண்ணியை போட்டுட்டு உன்னை ஒரு அரைகிறாருன்னா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி சொல்லு. ஏன் அத்தான்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி புருஷன் போனவுடனே நெடுங்கோத்தான்னு ஒரு அரை அரைஞ்சிருக்கேன். பொண்டாட்டி ஏன் அத்தான் என்னை அடிக்கிறீங்க, உடனே ஏன்டி நக்கல் குதி ஒன்றியாடி திருப்பிக்கிட்ட அடிச்சிருக்கேன். அந்த அம்மா பார்க்குறேன். இப்போ புத்தூர்கட்டு பாண்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாரி புத்தூர்கட்டு பாண்டியில் கட்டை போட்டு அன்னைக்கு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னிச்சு, உன் பேச்சை கேட்டேன்டா முண்டாப்பல, என்ன தாண்டேன், அவன் ஒரு நாள் புள்ள வச்சு அடிச்சுட்டான்டா, நான் என்ன அத்தான்டான்னு சொன்னேன். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வர்ற ஆண்கள் பல கடுப்புகளையும் பல வேதனையும் வருவார்கள். அவர்களை கோபத்தில் தூண்டாமல் நீங்க என்ன செய்ய வேண்டும், புறுத்தூள் 1/4 கிலோ புரு காப்பி போட்டு வண்டியை நிப்பாட்டும் போதே காப்பியோட தயாரா இருக்கணும். அவன் என்னடி மூத்தவங்க அவன் எங்கே படிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போதே முத காப்பியை குடிங்க, ஐயா காப்பியை குடிங்க தங்க அப்படின்னு சொன்னால் அங்க மனது ஆப்பாகி விடும். ஏதோ பேச்சுக்கு சொல்றேன், எங்கே ஆப்பாக அது எப்பன்னா இந்த கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் தான் பொண்டாட்டிக்கு லேசாக தீச்சுட்டா கூட போய் எச்சியை தொட்டு வைப்பேன், தீர்த்து விட்டுருவேன், போய் தட்டு வைப்பேன். ஐயோ இந்த அடுப்பு நாசமாக போக அந்த புண்ணுலாம் முத்தம் கொடுப்பேன். இந்த ஒரு வாரம் 1 மாதம் ஆச்சுன்னா அதே தீப்புண்ணை காட்டும், எங்க சுட்டு பிடிச்சி போ முண்டை அகராதி முண்டை, நீ போய் கையை வச்சிருப்ப போடி. இதெல்லாம் என்னவென்றால் அன்பு என்பது ஒரே மாதிரி இருந்தால் ஆயுள் வரை நீடிக்கும், போலியாக அன்புகளை விளையாண்டால் கடைசியிலே அது விபரீதமாக முடியும் என்பதை எம்கேஆர் கூறிக்கொள்கிறேன். என் சிங்க கைதட்டுறதை பார்த்தியா, இங்கே லவ் யூ செல்லாம். ஏன் தம்பிதான் உள்ள வர்றியா, அண்ணி இருக்கு வர்றியா, ஒரு கிண்ணியை நக்கிட்டு வா.
தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ பள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். தம்மு தும்முன்னு அடிச்சிடணும், ஊருக்காரர்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியக்கூடாது. நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேடன் வேடன் வேறத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடுவார்கள், பேசுவார்கள். ஆனால் எந்த நாரதர் வந்தாலும் தன் திமிருத்தன்மை மட்டும் குறையவில்லை. வந்திருக்கிறார் என் அன்பு சகோதரி காரக்குடி எம்ஏ திலகவதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பாட்டு, பேச்சு, நடைமுறை அத்தனையும் ஒவ்வொரு பேச்சுகளிலும் மக்கள் மனதில் குடிபோய் கைதட்டு வாங்குவார். எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, அறிவு சார்ந்த ஒரு படைப்பாளி என் அன்பு தம்பி சொக்கநாதம்பட்டியை சேர்ந்த எஸ் என் ஐயப்பன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். ஐயப்பா உண்மையிலே இந்த பாட்டை இசைக்க ஒரு இசையமைப்பாளர் அத்தனை பேர்களோடு போராடி இப்பாட்டை மக்களுக்கு தந்திருப்பார். ஆனால் ஒரே ஒரு ஹார்மோனியத்தை வைத்து கூட 3 சொந்தக்காரர்களை வைத்து முடித்து விட்டான் என் அன்பு தம்பி ஐயப்பன். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிண்ணே. ஆனா என்ன பாட்டுன்னு தாண்டா புரியலையா? சிந்திய வெண்மணி அதானே? ஆமா. அது புரியாமையா உங்க கூட இருக்கேன். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் கோட்டகிரி குமரன். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு ஆசிரியர் உருவாக்கினார் என்றால் அவர் அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பாவை தவிர யாருமே கிடையாது. என் அன்பு தம்பி அவருடைய மாணவன் தான். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன்
வளரி எறியும் வம்சத்தில் பிறந்த என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை சிப்பார். மருது ஒரு கைதட்டில் கொடுக்கலாம். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் பெரிதல்ல, நாடக நடிகனுக்கு இந்த கைதட்டு தான் கோடி ரூபாய்க்கு சமம் என்று சொல்கிறேன். அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள் தம்பி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஒரு ட்ரிபிள் இப்படி ஆல்ரவுண்ட்லாம் பார்த்துருக்க மாட்டிய. மெனக்கட்டு வீட்டில் இருந்து ஆட்டோவுக்கு வாடகை கொடுத்து சங்கத்தில் ஏற்றி மக்களுக்கு இசையை கொண்டு போய் சேர்க்கணும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். 37 வருடமாக ஒரு தலை சிறந்த ஒரு பலவாத்திய மன்னன். என் அன்பு அத்தான், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு எத்தனை கலைஞர்கள் நாங்கள் எல்லாம் பேர் சேர்த்தாமல் இவர் ஒருவர் தனியார் தெரிவார். அன்பு மாமா புதுக்கோட்டை KR ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அறிஞமா மெடிக்கல் மிராக் ப்ரோ. ஆமாம்மா,
பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் என்ன பாட்டு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆமா, இந்த பாட்டுக்கு அடிச்சு விடுங்க அப்பா. காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமல் பாடட்டா. பதட்டத்தில் வெதரில் அடிக்க தெரிஞ்சாப்புல. வாழ்த்துக்கள் மாமா, சூப்பர் சூப்பர். அவர் வெதரில் சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது, ஒரு ஞானமான ஒரு தாள கலைஞர் எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த கே தியாகராஜன் அவர்கள் சீன்தாளம். ஓடியா போதும். கோடி கும்பிடு. சூப்பர் ஐயா. தெரியாம சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் உலகத்திலே பெரிய ஆளு, திறமையான ஆளியா. தெரியாம சொல்லிவிட்டேன். விட்டா அடுத்த சிவன்ராத்திரி வரைக்கும் அடிப்பிய ஓலையா. நல்லா இருப்பேன். சூப்பர் அண்ணே, சூப்பர்ண்ணே. உன் திறமை உலகம் தெரியும். என்ன சொன்னேன்னா செருப்பிட்டாடி. இன்னுமே சொல்லவே மாட்டேன், மறந்து கூட. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி. ஆஹா, ஆடல் அரசின்னு தான் சொல்லுவேன். யா அப்படி உங்க அப்பாட்டி என்ன மைக் என்ன எலி மாதிரி கேட்குது. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு 3 சிப்பு அரிசியை ஒரு ஒம்பளையை தின்னுட்டு குசி விட்டு போயிடுவா. பெருங்கொண்ட ஒரு திண்ணி குதி மலை போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தொடையும் 120 கிலோ. டே அப்பாடி, ஒரு தொடையவா? விஜயோட மயந்தியா நம்ம பப்புளு. அவனை அதே மாதிரி மடுவும் குடும்பம் கரெக்டாக இருப்பேன். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, பெருங்கொண்ட ஒரு டெல்லி திருமாடை இங்கே கொண்டு வந்திருக்கும். இந்த மாடு வேணுமென்றவர்கள் உள்ள வரலாம். 1,27,000 ஏலம் கேட்கிறோ கேட்கலாம். திருச்சி எக்ஸ்பிரஸ், திருச்சி குண்டமா விஜய் அவர்கள் டான்ஸ் காமி கொண்டு நம்ம கடவீதி கலகலக்கும். அக்கா மகன் இவன் நடந்து வந்தான். நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும். இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தா. அவ பின்னி முடிச்ச அந்த 2 சடையும் அவ எட்டு எடுத்து இவ வச்ச நடையும். துண்டில் ஒண்ணு கொட்டத போல் சுண்டி சுண்டி வந்தில் கடவீதி கலகலக்கும். அக்கா மகன் இவ குளிக்கு வந்த
பளபளக்கும் இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது நண்பன் ஆடியோ துணா அம்பலாரம்பட்டி நண்பன் 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 மையட்டு இதுதாங்க அம்பலகாரம்பட்டி தானே சொந்த ஊருங்க. நண்பன் மையன் வாழ்க வளமுடன் நண்பன் மையன் வாழ்க நூறாண்டு. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று உள்ளே தொடர்ந்து தேங்காய் தடவிட்டு படுத்து கிடக்காங்க. மை ஸ்டூடெண்ட் மை மாணாக்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாவெட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். 2.25 அடி உயரம், 142 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 11.5 கிலோ. மடுவில் இருக்கக்கூடிய உண்ணி 1/2 இன்ச்சு. மை ஸ்டூடெண்ட் உலகத்துக்கே பேர் போன பாலமேடு மண்ணுக்கு இந்த சின்னஞ்சிறுவனும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பப்ளு பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நாடக உலகத்திலே எத்தனை பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. எங்க வாத்தியார் அப்படி மணித்தேவர் எனக்கு சொன்ன பாடாதேன், நீ வாழ்க்கையிலே கலையில் உயர்ந்து விட்டால் கஷ்டப்படக்கூடிய கலைஞனை காப்பாற்றுவதுதான் உனக்கு முன்னோடியாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னைய பொறுத்தளவு 6 மாச குழந்தைய கூட நடிகன் ஆக்குவேன். இந்த கலை யாருக்கும் சொந்தமில்லை. பெரிய பெரிய சாம்பவான்லாம் வந்துவிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் சென்றது தான் அந்த நாடக கலை. அதுல நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? இருக்கும் வரை பிறரை வாழ வைத்து செல்வன் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த மனிதன் என்பாவான். அதான் இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் தம்பிகள் எல்லாம் 100 ஆண்டு காலம் உங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்த்துக்கள் தம்பி. சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்த அந்த உறவை மட்டும் நாம் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசு யூடியூப் சேனல் சென்னையிலிருந்து வருகை தந்த உறவுகளை இங்கே உள்ள அத்தனை யூடியூப் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு கைதட்டு கொடுப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. உங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. காடமங்கலம் முருகன் யார் தம்பி சொல்லுப்பா, யாருப்பா அதில் யாராவது சொல்லு, ஒரு ஆள் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அந்த உட்காந்துருக்கேன் மாதிரி மொட்டை கிடையாது, அவன் காடமங்கலம் கிடையாது, அவன் காடை விற்கிறவன். எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவையில்லை. நாடகத்தை காண வருக வருகன மைச்சட்டை சொல்லியாச்சு. கொட்டகை அமைப்பாளர் ஸ்ரீ கடலம்மாள் பாத்திரச்சட் KMR மோல்ட்டு கடை ஓனா ஐயங்காலை என்கின்ற பரந்தாமா கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி கொட்டகை அமைக்க மற்ற உறவுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தட்டிகளும் சிமெண்ட் போல இருக்கின்றன. சிமெண்ட் தான்ப்பா, அது சிமெண்ட் போல இல்ல. என்னடா சிமெண்டே தான். அப்ப இது கொட்டகை இல்லையா? கொட்டகை எங்கே போட்டிருக்காரு? அவர் வீட்டிலேயே போட்டிருக்கிறாரா? அவர் வீட்டிலே எங்க ஓட்டாலும் அவர் எப்படியும் கம்பு ஊண்டித்தான் போட்டிருப்பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ சுந்தாயி அம்மன் 4 கரை அம்பலாகாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் என் இளைய சமுதாயம் இளைஞர்கள், என்னுடைய தம்பிகள். தூணா அம்பலகாரம்பட்டி நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் நல்லுச்சாமி ராஜநடிகர் மகன் நல்லுச்சாமி ராஜநடிகர் மகன் என் செல்வம், கைலம்பட்டி மேலவளவு கிராமம் எங்கள் அண்ணன் செல்வன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகமாக இருந்தாலும் அண்ணன் செல்வம் அவர்களை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு நீ பொட்டு வச்ச தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ, அதை தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ, நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர
இதை பாட சொல்லி 100 கொடுத்தாரா? விடு, அண்ணனும் ஒரு நாணமானவர் தான், அவரும் ஏழவாளைக்கு உதவி செய்யணும், ஒழுக்கமாக. அதனை தொடர்ந்து உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே வாத்தியார் இல்லாத எந்த கலையும் முன்னேற முடியாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணித்தேவருடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் எங்கு சொன்னாலும் மாறுதட்டி சொல்வேன், நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே எத்தனை பேர் என்னை நாடி வந்தாலும் இந்த உயிர் உள்ளவரை உங்களுக்கு கஞ்சி ஊற்றி நான் காப்பாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் உலகத்திலே பேர் வாங்கின ஒரு கோமாளி என்பது எனக்கு மகிழ்ச்சி. திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுனுகாமி போயிட்டு டான்ஸை வர சொல்கிறேன். என வெளியூர்லேருந்து என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் நீண்ட நேரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கால் கடுக்க விடாமல் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி ஆக்கிவிட்டு அவர் பணியை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். நன்றி, போயிட்டு வரேன் உறவுகளை. ஹலோ எக்கோச்சு சார் போய் ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டும் புள்ளி உன்னைய வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கள்ளன பேரு சொன்ன புள்ளி போதுங்கும் பாரு, ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புள்ளி போதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புலி வலி மறிக்கும் கலங்கி நிக்காத, கள்ளன பேரு சொன்ன புலி போதுங்கும் பாரு, ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி போதுங்கும் பாரு. புலி வலி மறிக்கும் கலங்கி நிக்காத, முக்குளத்தோர்